பண்ணியிருப்பாங்க. லெட் தம் ஃபாலோ. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் என்னுடைய சன்னும் நீட் கொடுத்துருந்தாரு. ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டயத்தில் நான் பெருசாக அவருக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனான்னா அவர் வந்து லாஸ்ட் டைம் எடுத்த மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தார். அதை நான் இன்ஃபேக்ட் நம்ம அவர்கிட்டயே நான் தெரியப்படுத்தாமல் நாங்கள் இது பண்ணிவிட்டு சரி நல்லா படிப்பான்னு ஜஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து நீ கண்டிப்பாக இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நாங்கள் சொல்லவே இல்லைங்க. காட்ஸ் கிரேஸ் ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 491 எடுத்து கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்லேயே சீட் கிடச்சிச்சு. அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை போட்டு இந்த நேரத்தில் அவங்கள இது பண்ணி ஏன் அப்படின்னா வந்து நிறைய இந்த டயத்தில் தான் வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா வந்து கடைசி நேரத்தில் என்னால் எழுத முடியுமா என்னன்ற ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ என் சன்னே கடைசி நேரத்தில் சொன்னார், டாடி நான் பேசாமல் பிடெக் பயோடெக்னாலஜி சேர்ந்துடவா, இல்லை எனக்கு NITலாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். நான் இல்லை பண்ணிடுச்சு, ஜஸ்ட் உன்னுடைய நீட்டை நீ அப்போ எழுது அப்படின்னு தான் சொன்னேன். அதனால் இதுதான் ஜஸ்ட் இந்த தகவல் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, பாய்.